என் கொம்பை உயர்த்துகிறவர், அதாவது என் தலையை உயர்த்துகிறவர். இன்னைக்கு பல இடங்களில தலை குனியப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்க்க போனா ஒரே ஒரு காரணம் தான், இந்த திருமணமாகி பிள்ளை பெறாம மலடி என்ற சொல் நிமித்தமாக இன்னைக்கு பலருக்கு தலை குனியப்பட்டிருக்கிற தருணம். குறிப்பாக இந்த பெண்கள் எல்லாம் இதை ரொம்ப ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில இந்த சொல்ல கேட்டு கேட்டு சஞ்சலத்தின் வருத்தத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. திருமணமாகி ஏதாவது ஒரு வருடம் போய் வேற இடத்துக்கு நல்ல காரியத்திற்கோ இல்லை வேற ப்ரோக்ராமுக்கோ செலிப்ரேஷனுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகும் பொழுது நம்மளை பார்த்து எல்லாம் கேட்குற ஒரு காரியம், நல்ல காரியம் இருக்குதா, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு நம்மளை கேட்டு 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 அதை நம்ம ரொம்ப தலைகுனியப்பட்டு சோர்வுப்பட்டு நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கு வேதாகமத்தில் அது போல இருந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அந்த பெண்ணின் பேர் தான் அன்னாள். தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. தன்னுடைய பகையினர், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தன்னுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாரும் அவங்கள வற்புறுத்தினாங்க, தொல்லை பண்ணினாங்க, பேச்சுகளை பேசினாங்க, ஏராளமான வார்த்தைகள் உச்சரித்தாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, என் கர்ப்பத்தின் வாசலை திறப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதான் அந்த பெண்ணு தேவ ஆலயத்துல கடந்து போய் தேவ ஆலயத்துல தன்னுடைய மன்றாட்டை ஜெபத்து நிமித்தமாக எடுத்து பார்த்த பொழுது இயேசு அந்த கர்ப்பத்தின் வாசலை கத்திருந்தார். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நம்ம நிறைய மருந்து மாத்திரைகளை செலவழித்திருக்கலாம், உட்கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் பலனற்று போன நிலைமையில இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அன்னாளின் கொம்பை அன்னாளின் தலையை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு கூனி குறுகி தலை நிமிர கூடாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தலை நிமிர செய்வார். உங்க தலைமுறையை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு அந்த தலைமையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்க பொம்பை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், இயேசு கர்ப்பத்தின் வாசலை திறக்கிறவர். அந்த வசனத்தை சொல்லி அறிக்கிட்டு இயேசுபாயிட்டு கேளுங்க, கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் பெறுகிற ஆசீர்வாதமாச்சு, எங்களுக்கும் கொடுங்க. கணவன் மனைவியாக அல்லது மனைவி அல்லது கணவன் உங்களுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. மனைவி நீங்க நல்ல ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க கர்ப்பத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பார். நிச்சயமாக உங்க கொம்பு உயர்த்தப்படும். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு